இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 1ல உள்ள வெரி ஷார்ட் ஆன்சர் 3 क्वेश्चनும் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஆன்சர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வாட் இஸ் மென்ட் பை பார்ட்டர் சிஸ்டம்? பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன? தமிழ்ல பார்த்தோம்னா பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள் தான். பண்டமாற்று முறைனா பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறதுன்னு அர்த்தம். காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க, பொருள் கொடுத்து வாங்கிக்குவாங்க. இதுக்கான ஆன்சர்ல இந்த வார்த்தை, நான் சொல்ல போற வார்த்தைலாம் மட்டும் இருந்தாலே போதும். இதுக்கு நீங்க சென்டென்ஸ் எப்படி வேணா எழுதிக்கலாம். பார்ட்டர் சிஸ்டம் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் குட்ஸ். பொருளுக்காக பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, மாத்திக்கிறது. அதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். இதுல ஆப்சன்ஸ் ஆஃப் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி டுடே. இன்னைக்கு இருக்கிற மணி போல, காசு போல மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஆப்சன்ஸ்னா கிடையாது. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா எதை கொடுத்து அந்த பொருளை வாங்குறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்குறோம். ஆனா அப்போ பொருளை கொடுத்து பொருளை வாங்குவாங்க. அதனால அங்க மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அங்க மணி போல எதுவும் கிடையாது. இதுதான் பார்ட்டர் சிஸ்டம். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் செகண்டும் தேர்டும் ஒன்னாவே ஆன்சர் பார்க்கலாம். வாட் இஸ் மென்ட் பை நல்லங்காடி? தேர்டு வாட் இஸ் மென்ட் பை அல்லங்காடி? இந்த வார்த்தைக்கெல்லாம் மீனிங் சொல்லணும். செகண்ட் தேர்டு கொஸ்டின் அது ரெண்டுத்துக்குமே நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போற இந்த சென்டென்ஸ் பொதுவானது தான். The place where the goods were sold was called அங்காடி. ஸோ எந்த இடத்துல நம்ம அந்த பொருட்கள்லாம், குட்ஸ் எல்லாம் விற்கிறோமோ, சோல்ட் பண்றோமோ, செல் பண்றோமோ, அதை அங்காடின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்ல கேள்விப்பட்டிருப்போம், அங்காடி, கடைத்தெரு, இல்ல மார்க்கெட்லாம் சொல்லுவோம்ல, எல்லாமே ஒண்ணுதான். ரொம்ப சிம்பிளா அங்காடின்றது மார்க்கெட்னு கூட வச்சுக்கலாம். இன் தேர் பீரியட், அதாவது அந்த காலத்துல அங்காடின்னு சொல்லுவாங்க. டே மார்க்கெட் வாஸ் கால்ட் அஸ் நல்லங்காடி, while the night market was called as அல்லங்காடி. இதுதான் நம்ம கேள்விக்கான ஆன்சர். சோ செகண்ட் கேள்விக்கு நல்லங்காடி அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அது டே மார்க்கெட், அதாவது காலையில நடக்கிற மார்க்கெட். இதுவே நைட்லாம் சில மார்க்கெட் நடக்கும், அதுக்கு பேர் தான் அல்லங்காடி. இந்த நாலங்காடிய உச்சரிக்கும் போது பிரிச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே ப்ரொனன்சியேஷன்லயே தெரிஞ்சிடும். நால் கூட்டல் அங்காடி, நாலங்காடி. அப்போ நாலுன்னா அதுலயே வருது, நாலுனா டே. சோ அதை வச்சு கூட டே மார்க்கெட்னு சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட்டா அல்லங்காடி. சோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.